ட்ரிப் எப்படி இருந்ததுக்கா? செம்மையா தான். நெக்ஸ்ட் டைம் ஆறுபடை முருகர் கோயிலுக்கு போனோம்லக்கா, செம்மையா? உங்க எல்லாருக்கும் திருப்தியா இருந்ததா? இவனை அடிச்சிருவேன் நான் இதுக்கப்புறம். சூப்பர்க்கா. அண்ணா நீங்கண்ணா? எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பர். இந்த வண்டியில டிஸ்டர்ப் ஏதாவது இருந்துச்சு அண்ணா? தெரியாத அளவுக்கு என்ஜாய்மெண்ட். சூப்பர்ண்ணா. அம்மா நீங்க? எங்க ஃபேமிலியில எங்க ஃபேமிலி கூட இருந்த மாதிரி இருந்தது. சூப்பர்க்கா. நீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. இதுல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? அவங்க பேரை சொல்லுங்க. கௌசல்யா முருகேசன். நீ மூரா சொல்லுங்க. கௌசல்யா வரைக்கும் ஜாலியா இருந்தது, என்ஜாய் பண்ணோம் நல்லா. ஓகேக்கா. கௌசல்யா இறங்கிட்ட வந்ததான் நாங்க இப்ப துப்பு கொண்டாடுவோம். இன்னொன்னு, நான் இறங்கும் போது எங்க வீட்டுக்காரர் வருவாரு, அவரை பாருங்க. நான் ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாய். என்னடா மச்சான் சொல்லுடா. எப்பரா இருந்தே? சூப்பர்டா. சூப்பரா? என்ன அவன் சொல்லிட்டான் உன் பையன்? என்னக்கா? சரிக்கா. நீங்க பாத்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி செய்து கமெண்ட்ல. எப்பரா? சூப்பராடா? ஜாலியாக என்ஜாய் பண்ணியா நீ? இந்த ட்ரிப்பில் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்? எல்லாருமே மிஸ் பண்ணுவியா? போன தடவை விட இந்த தடவை சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமோட இந்த தடவை சூப்பராக இருந்ததுல நானே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகேடா, பாய்டா மச்சான். அக்கா நீங்கக்கா? எடுக்குவா? சரி ஓகே. அக்கா நீக்கா? டே மச்சான் எப்பரா இந்த ட்ரிப்பு? செம்ம ஜாலியாக இருந்தா? ஓகே ஓகே. எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றேன். சூப்பரா. ட்ரிப் வரும்போது கண்டிப்பா நான் ஓகேடா. ஓகேடா மச்சான். சொல்லுங்க. மச்சானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா நாங்க என்ஜாய் பண்ணோம். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. மச்சானுக்கு கிளாப் பண்ணுங்க. Thank you. ரொம்ப இதா இருந்துச்சு. எப்படிக்கா இந்த ட்ரிப்லாம்? ட்ரிப் நல்லா இருந்துச்சுமா. ஒவ்வொரு முறையும் ஆறுபடை சொல்லி ஒவ்வொரு புது ஆளுங்களை சந்திக்கிறேன். நல்லா ஜாலியா இருக்கு. நீங்க இது எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஆறுபடை இது 4வது தடவை நான் முடிச்சிருக்கேன். சூப்பர்க்கா. ஓகே. ஒரு முறை, இப்ப இடையில ஒரு முறை இதை வந்து சஷ்டி வரும். ஓகே. மறுபடியும் ஆறுபடை எடுப்பாங்க. அப்படிங்களா? அதுலயே அது ஒரு குரூப்பா இருக்கும். அதுலயே நான் வருவேன். ஓகே. ஏஜென்ட் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா கொஞ்சம் சிடுன்னு இருந்தாங்க. யாரு? செல்வின்றவங்க. ஐயோ டே மச்சான், அவன் தாண்டா இருக்குதுலே பெரிய ஹைலைட்டு. சொல்றா. ஒரு நாள் பதவியை முதலமைச்சர் பதவி மாதிரி கொடுத்தாங்க. ஆமா, அது என்னால முடிஞ்சா. சரி நீங்க இங்க பாருங்க, அந்த சிஎம் பதவி நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? சரி, அவங்களால என்னால இது பண்ண முடியல, கொஞ்சம் பிரச்சனை வருது. ஓகே. ஒரு நாளைக்கு நீங்க இது பண்ணுங்கன்னாங்க. அது நல்லா இது பண்ண. டிரைவரும் சூப்பரா நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. யார? டிரைவரே சொன்னாரா? சொன்னாரு. அவங்கள விட நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல. இதுவே நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்து வந்திருக்கலாமே. ஓகே. அப்படி இல்ல. ஓ, இந்த முதலமைச்சர் பதவியா? ஓகே ஓகே. எடுத்துட்டா இன்னும் எல்லாம் குயிக்கா கிளம்பி குளிச்சு வந்திருந்திருப்பாங்கல்ல. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? முடியாது, நான் நினைக்கல. அப்படின்னு எல்லாரையும் என்னால திரட்டி அந்த டைம்குள்ள என்னால நேத்து நைட்டு ஜனங்க மேல நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி ஓகேங்க. ஜனங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு முதலமைச்சர் தானே. நேத்து நைட்டு நீங்க ஒரு டப்பாங்குத்து போட்டீங்களே, எப்படி போட்டீங்க? இதெல்லாம் வந்து சொல்ற சந்தோஷம்ன்றது குழந்தைங்க விட கிளவி மட்டும் இருக்கிறாங்க. ஒரு அம்மா வந்திருக்காங்க, ரொம்ப வயசான அம்மா. அந்த அம்மா ஆடல் பாடலாம் நம்மளோட கலந்துக்கினாங்க. அவங்கள வந்து ஏன் கலந்து நம்ம கேட்க முடியுமா? அவங்க மனசுல சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் எல்லாருக்கிட்டே இருக்கும். அதனால முதலமைச்சரா இருக்கிறவங்க ஆடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கிடையாது. நான் அப்படி சொல்லல. முதலமைச்சர் வந்து ஆடுறதுக்கு நான் ஆடக்கூடாதுன்னு சொல்ல. வரையடா ஜூட் சவுன்னு விளையாடுனா நீ கூப்பிட்டீங்களா இல்லையா? அது ஒரு முதலமைச்சரோட கண்டிப்பா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பொறுப்பு எடுத்தீங்கன்னா அந்த பொறுப்புல இருக்குன்னு நினைக்கல. மக்களோட மக்களா நானும் ஒண்டியா. அது எப்படி ஜூட் சவுலியா? இது எல்லாத்துலயும் நான் ஒரு தனிப்பட்ட ஆள் இதுவா இருக்கேன்னு நினைக்கல. மக்களோட மக்கள். ஆனா ஹாப்பியா என்ஜாய் பண்ணீங்க. ஒரு நாள் முதலமைச்சர் பதவிக்கு உங்களுக்கு எல்லாரும் கோஆபரேட் பண்ணாங்களா? எனக்கு எல்லாம் பண்ணாங்க. நடந்ததுன்றது அது அவங்க தான் சொல்லணும். சரி ஓகே. மொட்டைக்கு ஒரு ஓ போடுங்க. ஆனா சீரியஸாவே சொல்றேங்க, நீங்க ரொம்ப கிரேட்.
ஏன்னா எது சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன்றீங்க. அப்படி இல்லை, உங்க வயசு வேற என் வயசு வேற. நான் உங்களை வந்து ஜாலியா பேசுறேன், வேற யாரா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. விபூதி எப்பறம் இந்த ஆர்வடை எல்லாமே சொல்லிட்டாங்க. யாரா சொன்னது? என்னடா சொன்னாங்க? எல்லாமே சொல்லிட்டாங்க. நீ சொல்லியா கொடுத்த? இங்க பாரு விபூதி, நீ சொல்லி கொடுத்தியா? போனதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி சொன்னேன்? நான் உன்னதான்டா கேட்டேன். அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க. உன்னை கேட்ட நீ சொல்லு மச்சான். நீ சொல்லு. இங்க பாரு தலையை சொரி அந்த பேனுக்கு தானே. இங்க பாரு எப்பரா இருக்க? ட்ரிப்பு சூப்பரா இருந்தா? உன்னை யாராவது ஹர்ட் பண்ணாங்களா? ஹர்ட்லாம் பண்ண ஜாலியாக என்ஜாய் பண்ணியா நீ? கௌசல்யாக்கா ஹர்ட் பண்ணாங்களா? இல்லை விபூதின்னு ரொம்ப நேரம் சொல்லுங்கிறாங்க. பார்க்கதான் ஆள் டெரர் மாதிரி இருந்தாங்க. சாஃப்டா இருக்கண்ணா, சாஃப்டா இருக்கண்ணா அக்கா. பஸ்ல ஏறும்போது பார்த்தேன், யாரா இந்த அக்கா இப்படி இருக்காங்க. ஏ மச்சான் சத்தியமா ஷாக் ஆயிட்டேன் நானு. என்னடா அப்படி நான் ஒரு டம்மி பீஸ்றாடே. சரி அக்கா இப்ப நான் இறங்கிட மிஸ் பண்ணுவியா? என்னடா அழற? நீ சொல்லு. ஏ மச்சான் நீ அழறியா நீ? அக்கா நீ வேற அக்காவை மிஸ் பண்றியா நீ? அக்காவை மிஸ் பண்ணுவியா நீ? அக்காவை நினைப்பே நீ? இங்க பாரு பட்ட ஏன்க்கா இவ்வளோ வைக்க போற அவங்க பையன்? சரி ஓகேடா, பாய்டா.